மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்ரீமத் பகவத்கீதை 12வது அத்தியாயம் பக்தி யோகம். 11 அத்தியாயம் முடித்து 12வது அத்தியாயம் வந்திருக்கோம். 2வது 6 அத்தியாயத்தில் பகவானை பற்றிய கருத்து அதிகமாக வருது, பக்தி யோகம் வருது. கடவுள்னா என்னங்கிற ஒரு கருத்தும் பக்தியை பற்றியும் அதிகமாக சொல்கிறாரு, கடவுளுடைய அனுகிரகத்தையும் சொல்கிறார். இதில் 7வது அத்தியாயம் 9வது அத்தியாயத்தில் கடவுள் தத்துவத்தை அழகாக கொஞ்சம் கொஞ்சம் விளக்கி சொன்னார். கடவுளுடைய விபூதியும் சொன்னார், பக்தியை பற்றியும் சொன்னார், கடவுளுடைய அனுகிரகத்தையும் சொன்னார். 8வது அத்தியாயம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வந்துச்சு. அதில் கிரமமுக்தின்னு வந்துச்சு. அதுலேயும் பக்தி தான், ஆனால் மோட்சத்தை பற்றி சொல்லாமல், கடவுள் தத்துவத்தை பற்றி சொல்லாமல், பக்தி பண்ணி ஞானத்துக்கு போகாமல் கடவுளை அடைகிறவனுடைய நிலையை சொன்னார். பிரம்மலோகம் போய் அங்கே போய் மோட்சத்தை அடைகிறான்னு சொன்னார். 9லேயும் ஈஸ்வர தத்துவம் பக்தி எல்லாம் வந்தது. 10வது அத்தியாயம் பார்த்திங்கன்னா கடவுளுடைய மகிமைகளை விபூதி யோகம்னு சொல்லி அவருடைய சிறப்பை மட்டும் சொன்னார். அவருடைய சிறப்பை மட்டும் சொன்னார், கெட்டதெல்லாம் சொல்லவே இல்லை. கடைசியில் சூதா இருக்கிறேன்னு ஒரே வார்த்தை சொன்னார். மிச்சம் எல்லாம் அவருடைய பெருமைகளை மட்டும் சொன்னார். உயர்ந்ததெல்லாம் சொல்லி நான் சொல்லி அவர் வசனத்தில் வார்த்தையினால் சொன்னார். 11வது அத்தியாயம் அவர் காட்சியாக காமிக்கும் பொழுது நல்லது கெட்டது எல்லாமே அதில் வந்தது. அதில் இவன் கேட்குறான், எனக்கு உங்களுடைய உண்மையான சொரூபத்தை நேரடியாக பார்க்க விரும்புகிறேன்னு கேட்குறான். கேட்ட உடனே இந்த கண்ணில் உனக்கு பார்க்க முடியாது, திவ்ய சக்ஷுவை தர்றேன், வேற ஒரு கண் பார்வையை தர்றேன், அதன் மூலமாக நீ பார்க்கலான்னு சொல்லி அந்த திவ்ய சக்ஷுவை கொடுத்தாரு. கொடுத்த உடனே இவனுக்கு காட்சி தெரியுது. அதே கண்ணை சஞ்சயனுக்கு வியாச பகவான் முன்னாடியே கொடுத்துட்டார். இன்னும் அங்கேருந்தே பார்க்குற சக்தியை கொடுத்துட்டார். அதனால் 2 பேருக்கு மட்டும் இந்த விஸ்வரூபம் தெரிகிறது. நான் என்னெல்லாம் காமிக்க போகிறேன்னு சொல்லி முதல்ல வார்த்தையில் சொல்கிறார் கிருஷ்ணர். பகவான் இதெல்லாம் நீ என்கிட்ட பாரு அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு லிஸ்ட்டு சொல்கிறார். சொல்லிவிட்டு இப்போ காட்சியை காமிக்கிறேன்னு காமிச்ச உடனே சஞ்சயன் அப்படியே பிரமிப்பில் மூழ்கிறான். அப்படி ஒரு காட்சி தெரியுது. அதில் இவ்வளோ 1000 கைகள், ஆயிரக்கணக்கான தலைகள், கைகள்லாம் தெரியுதுன்னு சொல்லி சஞ்சயன் வர்ணிச்சுட்டு இப்போ அர்ஜுனன் பார்த்துட்டு என்னெல்லாம் சொல்கிறான்னு சொல்லி சஞ்சயன் சொல்கிறான். அர்ஜுனனுக்கு அந்த ரூபத்தை வர்ணிக்கும் பொழுது 3 வித பாவனை ஏற்படுகிறதுன்னு பார்த்தோம். என்னென்ன பாவனை? ஆச்சரியம், பயம், பக்தி. முதல்ல புதுசாக ஒன்றை பார்த்த உடனே பிரமிச்சு ஆச்சரியப்படுறான். பிறகு அதில் அத்தனை மரணங்களும் நிகழுது, கெட்டதெல்லாம் நிகழுது, அழிவெல்லாம் நிகழுது. இவ்வளவு ரூபத்தில் இப்படியெல்லாம் இருப்பாரா பகவான் சொல்லி பயத்தில் நடுங்கிறான். பிறகு இவளோட ஆற்றல் சக்தியை பார்த்துட்டு பக்தி வருது. நாம் கிருஷ்ணனை இப்படியெல்லாம் நினச்சிருந்தோமே, சாதாரண மனுஷனாக நினச்சோம், இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு எல்லாத்தையும் அடக்கிய ஒரு தத்துவமானு சொல்லி பக்தி வருகிறது. பிறகு விஸ்வரூபத்தினுடைய மகிமையை பகவானே சொன்னார். இது ரொம்ப அரிதற்கு அரியது, தேவர்களோடு பார்க்க நினைக்கிறாங்க, முடிகிறதில்ல, உனக்கு நான் இந்த ரூபத்தை காண்பித்திருக்கிறேன்னு சொல்லி இந்த விஸ்வரூபத்தை பற்றியெல்லாம் சிறப்பாக சொல்லி இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிறன்னா அனன்ய பக்தி வேணும்னு சொன்னார். பிளவுபடாத என் மேலே ஒரு பக்தி இருந்தால் இதெல்லாம் கிடைக்கும், அதனால் உனக்கு காமிச்சேன்னு சொல்லிவிட்டு கடைசி சுலோகத்தில் சாதனைகளை வரிசையாக சொன்னார். முதல்ல கர்மயோகம் பண்ணணும், பிறகு பக்தி வேணும், என்னையே சரணடையணும், பிறகு ஞானத்தை அடையணும்னு சொல்லி கடைசி சுலோகத்தில் சொல்லி அந்த அத்தியாயத்தை நிறைவு பண்ணார். இவர் அனன்ய பக்தின்னு சொன்னதுனால அந்த பக்தியை பற்றி மீண்டும் விளக்க வேண்டியது இருக்குது. அப்போ அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருது. 12வது அத்தியாயத்தில் ஒரு கேள்வி கேட்குறான். அந்த கேள்வியை கேட்டவுடனே பதிலாக சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த பக்தி யோகத்தில் மொத்தம் 4 தலைப்பு நம்ம பார்க்க போகிறோம். பக்தின்னா முதல்ல அதை பற்றி முகவுரையாக சில கருத்து பார்க்கணும். பக்தியை பற்றி நிறையா கேள்விப்பட்ட வார்த்தை, அதே நேரத்தில் சரியாக புரிஞ்சுக்கிறாத ஒரு வார்த்தையாக இருக்குது. அதனால் முகவுரையில் சில கருத்துக்கள் பார்க்க போகிறோம். பிறகு அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்டான், அதற்கு பகவான் எப்படி பதில் சொன்னார். அந்த பதில் சொல்லும் பொழுது 5 படிகளாக பக்தியை விளக்குகின்றார். பக்தியை எப்படி விளக்குறாரு? 5 ஸ்டெப்பில் பக்தியை சொல்கிறார். பக்தி யோகம் 5 படிகளில். பிறகு
பக்தியினுடைய பலனை சொல்லி, அதாவது பராபக்தனின் லட்சணம். இங்கே அந்த மேல்நிலையை அடைந்த பக்தருடைய லட்சணமும் 2வது அத்தியாயத்தில் ஞானத்தை அடைஞ்சனுடைய லட்சணம்னு சொல்லுவார். சிதப்பிரக்க லட்சணம்னு சொல்லி 2 ஒன்றா இருக்கும். பராபக்த லட்சணம் அங்கே சிதப்பிரக்க லட்சணம் 2வது அத்தியாயத்தில் வரும். ஞானியினுடைய லட்சணம் சொல்லி இங்கே அதையும் சொல்கிறார். முகவரையாக பார்க்க போகிறோம். அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்டால் அதுக்கு சுருக்கமான பதில். பிறகு பக்தியை 5 விதத்தில் விளக்கிறார், 5 படித்தரங்களில் விளக்கிறார். பிறகு பக்தியினுடைய பலனை சொல்லி பராபக்த லட்சணம், அந்த முழுமையான பக்தி அடைந்தவனுடைய இலக்கணம் என்ன அப்படிங்கிறத விளக்கிறார். படிப்படியாக பார்க்க போகிறோம். இப்போ முகவுரையாக சில கருத்து பார்க்கணும். பக்தி என்பது ஒரு விதமான பாவனை. செயல் நாம் சொல்கிறது ஒரு விதமான பாவனை. இப்போ நம்ம 11வது அத்தியாயத்தில் உலகத்தையே பகவானாக பார்த்தோம். உலகத்தில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் உலகத்தை பகவானை பார்க்கணும்னு சொன்னோம். பாவனையில் மாற்றம். இப்போ கடையில் போய் ஒரு வாழைப்பழம் வாங்குகிறோம். கடையில் வாழைப்பழம் வாங்குகிறோம். அந்த பழத்தை வாங்கணுன்னு என்ன வாங்கணுன்னு உரித்து உடனே சாப்பிட்ருவோம். இல்லை அந்த பழத்தில் தோல் கருப்பாக இருக்குது, ஒரு பக்கம் ஒரு மாதிரியாக பிஞ்சிருச்சு, நல்ல பழமாக அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவோம். தூக்கி போட்டு வேறு பழத்தை வாங்கிக்கிடுவோம். இதே பழத்தை கோயிலில் கொடுத்தா அது கொஞ்சம் பழுத்திருந்தாலும் சரி, கொஞ்சம் உறிஞ்சி வாங்கி முதல்ல கண்ணில் ஒத்திக்கிடுவோம். கடைக்காரனை தூக்கி போட்ட மாதிரி திருப்பி தூக்கி போடவும் மாட்டான். வாங்கின உடனே என்ன பண்ணுவான், பாவனை மாறிடுது. ஏன்னா கோயிலேருந்து வந்திருக்குன்னு சொன்ன உடனே கண்ணில் ஒத்திக்கிடுவோம். அது மட்டும் இல்லை, அதை யாராவது காட்டால் உடனே கொடுக்கவும் மாட்டோம். ஏன்னா நம்ம சாப்பிடுவதில் நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்களாக இருந்தால் கொடுப்போம், அது என்ன பழமாக இருந்தாலும் கூட. அப்போ பழம் ஒன்று தான், ஆனால் பாவனையில் மாற்றம் வந்து விடுகிறது. எப்பயுமே அந்த செயல் வந்து ஒன்றா இருந்தாலும் கூட பாவனையில் மாற்றம். அப்படி இங்கே பக்தியில் வந்து இந்த பாவனை தான் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுகிறது. இந்த அத்தியாயம் பக்தியினால் உயரக்கூடிய ஒரு தத்துவம், பக்தியை பற்றிய தலைப்புன்னு பேர். இந்த அத்தியாயத்தை பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு புனிதமான அத்தியாயம் சொல்கிற பழக்கம் உண்டு. இந்த 12வது அத்தியாயத்தை கீதையே புனிதம்தான், பிறகு என்ன இது மட்டும் கிளிதம் அப்படின்னு சொல்லலாம். நதிகளில் எது புனிதமான யமுனை, கங்கை, யமுனை, சரஸ்வதி எல்லாம் சொல்லுவான். இருந்தாலும் கங்கையை புனிதமானதுன்னு சொல்லுவோம். பிறகு கங்கையை புனிதமானதுன்னு சொன்னாலும் கூட கங்கையில் குளிக்கிறது நீ காசியில் குளித்தா நல்லது, இல்லை ஹரித்வாரில் குளித்தா நல்லதுன்னு சொல்லுவோம். எல்லாம் கங்கை தான், கல்கத்தா வரைக்கும் கங்கை தான். ஆனால் கல்கத்தாவில் குளிக்கிறோம்னு யாராவது விரும்புகிறோமா? காசியில் போய் முங்கினாத்தான் நல்லதுன்னு நினைக்கிறோம், அல்லது ஹரித்வாரில் குளிக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்குன்னு ஒரு எல்லாம் கங்கையாக இருந்தாலும் கூட ஒரு ஸ்பெஷல் ஒன்று வருது. அது மாதிரி பகவத்கீதை முழுவதும் புனிதமானதாக இருந்தாலும் கூட இந்த 12வது அத்தியாயம் மிக புனிதமானது. ஏன்னா இதில் உருவ வழிபாடு, சகுன வழிபாடு, உருவமற்ற வழிபாடு, விஸ்வரூப வழிபாடு, கர்மயோகம் எல்லாம் வருது. கர்மயோகமே பக்தியை கொண்டு வர போகிறார். இங்கே கர்மயோகத்தவே பக்தியாக கொண்டு வர போகிறார். உபாசனை எல்லாத்தையும் ஒரு பக்தியில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறார். அதனால் இது மிக மிக புனிதமானது. இதில் முதல்ல என்ன கருத்து பார்க்கணும்னா, பக்தினா என்ன, பக்தியினுடைய லட்சணம் என்ன, அதனுடைய இலக்கணம் என்னன்னு பார்க்க போகிறோம். ஒரு மனிதனுக்கு பக்தி எப்படி ஏற்படுகின்றது, 2வது, அல்லது பக்தி வருவதற்கு என்ன காரணம், பக்தி உனக்கு உள்ளத்தில் வர்றதுக்கு என்ன காரணம், இது 2வது டாபிக். 3வது, எது செஞ்சாலும் பலன் வேணுமா இல்லையா, இந்த பக்தியினால் என்ன பலன். இப்படி 3 விஷயம் முகவுரையில் பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு தான் டாபிக் உள்ளே போக போகிறோம். நம்ம சின்ன அத்தியாயம்தான், 20 ஸ்லோகம்தான், ஆனால் விஷயம் நிறையா இருக்குது. அப்போ பக்தியினுடைய லட்சணம் என்ன, ஒரு மனிதனுக்கு பக்தி எப்படி ஏற்படுகிறது, அல்லது பக்தி உருவாகுவதற்கு என்ன காரணம், பக்தியினால் நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும், இப்படி 3 தலைப்பில் முதல்ல பார்த்துட்டு உள்ளே போக போகிறோம். பக்தியின் லட்சணம் என்ன. பொதுவாக பக்திங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழக்கப்பட்ட ஒரு சொல். அதே சமயத்தில் பெரும்பாலான மக்களுக்கு அதனுடைய உண்மையான அர்த்தம் தெரியாத ஒரு சொல். பக்தியை பற்றி தெரியாத ஒரு சொல். ஒருவன் ஆன்மீக வாழ்க்கையில் நுழைந்தது முதல் ஞானியாகும் வரை அவன் செய்கின்ற எல்லா செயலையும் பக்தியில் கொண்டு வந்துடுவான். பொதுவாக சொல்கிறோமா இல்லைங்களா, ஒருத்தர் ரொம்ப விரதம் இருந்துக்கிட்டே இருக்கார், பக்திமான்ருவோம்.
அமாவாசை ஏகாதசி எதுனாலும் விரதத்தில் இருந்தார்னா பக்திமான். வருஷம் கோயிலுக்கு மாலை போட்டு போனார்னா பக்திமான். பாத யாத்திரை போனால் பக்திமான். நிறைய விரதம் இருந்தால் பக்திமான். தினம் கோயிலுக்கு விடாமல் போனார்னா பக்திமான். சொல்கிறோமா இல்லைங்களா? இது எல்லாத்தையுமே நான் பக்திமான்கிறோம். கிளாஸுக்கு போயிட்டா கூட பக்திமான் தான். ரெகுலராக கிளாஸுக்கு போயிட்டா அவர் பக்திமான் தான். பக்திமான் சொன்னால் கூட பரவாயில்ல, அவருக்கு எதோ ஆகிப்போச்சுன்றாங்க. நம்ம போனால் சொல்ல மாட்டாங்க. சின்ன வயசில் ஒருத்தவங்க வந்தான்னு வச்சுக்கங்களேன், அது பெரிய பிரச்சனையாக இருக்குது வீட்டில். தேனி சென்னையில் வந்து எங்கள் சாமி குருநாதர் பக்கத்தில் ஒரு பையன் இருந்தான். பலசர கடை அப்பா வச்சுருந்தார். அவன் வந்து 17 வயசில் கிளாஸ்க்கெலாம் வர ஆரம்பித்தான். அது கரெக்டாக கடையிலலாம் அப்பா மாற்றுவான், எல்லாம் பண்ணுவான். பண்ணாலும் கூட கீத கிளாஸுக்கு போவோம். அவருக்கு தாங்க முடியல. அப்பாவுக்கு உனக்கு என்னமோ ஆகிப்போச்சுன்ட்டார். ஏன்னா அதுவும் பக்தி தான். அப்போ என்ன சைக்காரிஸ்ட்டை கூப்பிட்டு போயிட்டாங்க. அவனை சைக்காரிஸ்ட்டை கூப்பிட்டு போய் சொல்லி பார்த்தாரு, கேட்கலை. அங்கே கூப்பிட்டு போனவொன்னு அவர் வந்து எதுக்கு நீ கிளாஸ்க்கெல்லாம் போகிற அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. நான் என்னையை தெரிஞ்சுக்கிறதுக்கு போகிறேன்ட்டான். ஏன் உன்னை என்ன தெரியாதா அப்படின்ட்டுருக்காரு. எனக்கு தெரியலை, அதனால தான் போகிறேன்ட்டுருக்கேன். என்னப்பா இப்படி சொல்கிறேன்ட்டுருக்காரு. நீங்கள் யாருன்னு கேட்டுக்கிறேன். டாக்டர்ன்னு இருக்கார். அது உங்கள் தொழில், நான் உங்களை தொழிலை கேட்கலேன்னு இருக்கான். பிறகு இன்னாருடைய பையன் அப்படின்னா அது உங்கள் உறவு, அதை கேட்கலேன்னு இருக்காரு. இவன் ஒவ்வொன்றும் அது உறவு, அது உடம்பு, வெயிட்டு, இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வருவோம். அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீ போயிட்டு பார்த்தாரான. இன்றைக்கி அவர் சன்னியாசியத்தையாக இருக்கார். இப்போ வயசு ஆயிடுச்சு, 50 வயசுக்கு மேலே ஆகும். சன்னியாசியாக இருக்கார். ஏன்னா அப்படி போனாலே இவனுக்கு என்னமோ ஆகிப்போச்சுன்னு சின்ன வயசில் போய். ஆனால் உண்மையிலே சின்ன வயசுல தான் கேட்கணும் கீதையெல்லாம். சின்ன வயசில் கேட்டாதே நம்ம வாழ்க்கையை நல்லா கடைப்பிடிக்க பயன்படுத்த முடியும். அப்படி எல்லாவற்றையும் வகுப்புக்கு வர்றது பக்தி, கோயிலுக்கு போகிறது பக்தின்னு சொல்லி எல்லாவற்றையுமே நாம் பக்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதில் பல படித்தரங்கள் இருக்கிறது. பிறகு அதே மாதிரி தவம்னு எடுத்துக்கிட்டாலும் நிறையா பல படித்தரம் இருக்குது. தவத்திலேயும் பல படித்தரம் இருக்குது. அதாவது அன்பின் வெளிப்பாடு பக்தி. நம்மளுடைய அன்பை உயர்ந்த இடத்தில் வைத்தால் அதற்கு பேர் பக்தின்னு சொல்லிடுவான். மற்றதெல்லாம் பக்தின்னு சொல்ல மாட்டோம். குரு மேலே பக்தி இருந்தால் அன்பு வெளிப்பட்டால் குரு பக்தின்னுருவான். தேசத்து மேலே அன்பு வெளிப்பட்டால் தேச பக்தின்னு சொல்லுவான். கடவுள் மேலே இருந்தால் கடவுள் பக்தி. மற்றதை பக்தின்னு சொல்லுவோம். மாத்திரு பக்தி பித்ரு பக்தின்னு சொல்கிறதும் உண்டு. கொஞ்சம் ரொம்ப அன்பு அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, மாத்திரு பக்தி ஜாஸ்தியாக இருக்குது, பித்ரு பக்தி ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுவோம். அன்பின் வெளிப்பாடு தன்னை விட உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது அதற்கு பேர் பக்தின்னு பேர். அது ஒரு பாவனை. அந்த பாவனை அன்பு, அந்த ஒரு உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அன்பு செயலாக வெளிப்படும் பொழுது அந்த என்ன செய்யுதான், அதை தான் பூஜையாக நம்ம பண்ணுறோம். செயலை பார்க்க முடியும், பாவனையை பார்க்கவே முடியாது. பூஜை செய்கிறத பார்க்கலாம், ஒருத்தர் தியானம் பண்ணுறத பார்க்கலாம், ருத்ராட்ச மாலையை உருட்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் மனசுக்குள்ளே என்ன பாவனை வச்சுருக்காருங்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. பூசல் நாயனாரும் கோயில் கட்டினார், மன்னனும் கோயில் கட்டினார். 2 பேரும் கோயில் கட்டினாங்களா இல்லையா? மன்னன் கோயில் வெளியே கட்டிக்கிட்டு இருக்காரு, எல்லாருக்கும் தெரியுது பெரிய கோயில் கட்டுறாருப்பா சிவபக்தர் அப்படின்ட்டு. இவர் என்ன பண்ணுறாரு, டெய்லி மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு அவர் பூஜை போட்டோன்னே இவரும் பூஜை போடுறாரு. யார்? பூசல் நாயனார். அவர் கட்டுறம் கட்டு, இவரும் கட்டுறம் கட்டுறாரு. அவர் கும்பாபிஷேகம் நேரத்துக்கு குறிக்கிற, இவர் அதே டேட்டை தேதியை குறிச்சிடுறாரு. யார்? பூசல் நாயனார். நாளைக்கு பகவானை பிரதிஷ்டை பண்ண போகிறாரு. மன்னன் படுத்திருந்தாராம். கனவுல வந்து என்ன சொன்னார், உனக்கு அப்பாயின்மெண்ட் இல்லைன்ட்டார் கடவுள். நீ இன்னொரு நாளைக்கு கும்பாபிஷேகத்தை வச்சுக்கன்னாரான். ஏன்னா இன்னொரு பக்தன் வந்து கட்டிக்கிட்டு இருக்கான், உன்னை விட நல்லா கட்டிக்கிட்டு இருக்கான், அதனால் உனக்கு அப்பாயின்மெண்ட் இன்னைக்கு இல்லை, இன்னொரு நாள் தேதியை மாற்றி வச்சுக்கன்னு சொன்னாரான். யாருன்னு பார்த்தா காமிச்சிருக்காரு. அங்கே வந்து பார்த்தா மரத்தடியில் உட்காந்துருக்கிற ஒரு கோயிலும் இல்லை. கேட்டால் டெய்லி இவர் மனசார பூஜையெல்லாம் கட்டி பூஜையெல்லாம் பண்ணி மனசுக்குள்ளே கட்டி கோயில் கட்டியிருக்கார். அதுக்கு பிறகு அவருடைய மகிமையை உறிஞ்சி சொல்கிறாங்க, இது பாவனை. பாவனையினால் ஒருவன் பக்தி செலுத்துவது. அதனால் பாவனையதே முக்கியமே ஒழிய இதை வெளியவும் பார்க்கவும் முடியாது. இந்த பக்திக்கு 2 லட்சணம் இருக்குது. ஒன்று சாமானிய லட்சணம், இனி ஒன்று விசேஷமான லட்சணம். நாம் பார்க்க போகிறது இங்கே விசேஷ லட்சணத்தை தான். சாமானிய லட்சணம் என்னன்னு சொன்னால் இதில் 4 இருக்குது. கடவுள் இருக்கிறார்னு ஒருத்தர் நம்பினா அது பக்தி. சாமானிய கடவுள் பக்தி இல்லாத நம்புவானா? நம்ப மாட்டான். கடவுள் இருக்கிறார் என்பது நம்புதல் ஒரு பக்தி.
கடவுள் மேலே மேலோட்டமாக ஒரு அன்பு செலுத்துவான். இதுவும் பக்தி. நம்பினாத்தான் அன்பு செலுத்த முடியும். இருக்காருன்னு தெரிஞ்சால் தான் அன்பு செலுத்த முடியும். இருக்கார் என்று நம்புதல், பிறகு அன்பு செலுத்துதல், பிறகு கடவுள் நம்மை காப்பாற்றுவார்ங்கிறது நம்புறது. கடவுள் இருக்கார் நம்புறது ஒன்று, கடவுள் நம்மை காப்பாற்றுவார் நம்புறது. அதனால் கடவுள்கிட்ட சரணடைதல். இதெல்லாம் சாமானியமாக எல்லோரும் செலுத்துகின்ற பக்தி. கடவுள் இருக்கார் நம்புறது, அவர்கிட்ட அன்பு செலுத்துறது, அவர் நம்மளை காப்பாற்றுவார் நம்புறது, நீயே கைதின்னு அவர்கிட்ட கேட்குறது. இதெல்லாம் பொதுவாக எல்லா மக்களும் சாமானியமாக வழிபடக்கூடிய பக்தி. பிறகு விசேஷமாக உள்ளதை நம்ம பார்க்க போகிறோங்க. சாமானிய பக்திங்கிறது இதுதான். விசேஷம் சொன்னால், ஒருவன் ஆரம்ப நிலையிலிருந்து ஆன்மீக வாழ்க்கையில் கடவுளை அடையும் வரை அல்லது மோட்சத்தை அடையும் வரை செய்கின்ற அனைத்து சாதனைகளும் பக்தி. அந்த பக்தியை 5 படிகளாக இங்கு பிரிக்கின்றார். 5 ஸ்டெப்பாக இங்கே பிரிக்கிறார். அதை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் விசேஷ லட்சணம். ஒருவரிடம் செலுத்துகின்ற அன்பில் ஏற்றத்தாழ்வு, உயர்வு தாழ்வெல்லாம் இருப்பது போல பக்தியிலையும் உயர்வு தாழ்வு இருக்குது. அந்த அன்பை செலுத்துகிற விதத்திலையும் உயர்வு தாழ்வு இருக்குது. நாயன்மார்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தர் கண்ணையே கொடுத்தாரு, இன்னொருத்தர் துணி துவைச்சு கொடுத்தாரு, இன்னொருத்தர் கடவுளுக்கு தொண்டு செஞ்சார், ஒருத்தர் தொண்டருக்கு தொண்டு செஞ்சார். இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய படித்தரங்கள் இருக்குது. இந்த பக்திக்கு அளவுகோல் என்னன்னா, பொதுவாக நாம் எவ்வளவு கடவுளுக்காக தியாகம் பண்ணுறோம், அளவுகோல் என்ன? விரதம் இருக்கிறாங்க, அவன் ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கான் ஒருத்தன், பிறகு கடுமையாக எந்த சுகத்தையும் அனுபவிக்காமல் இருக்கிறது. அந்த தியாகம் எவ்வளவு நம்ம தியாகம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அன்பினுடைய வெளிப்பாடு இருக்குது. ஏன் கண்ணப்பரை உயர்வாக சொல்கிறோம்னு சொன்னால், அவர் என்ன பண்ணார்? 2 கண்ணையுமே, ஒரு கண்ணை கொடுத்து இன்னொரு கண்ணையும் கொடுக்க போனார். அதனால தான் மாணிக்கவாசகர் எவ்வளோ பெரிய பக்திமான். அவரே என்ன படிக்கிறார்? கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்பை கண்டபின் என்னப்பன் என்னப்பில் என்னையும் ஆட்கொண்டரளி வண்ண பணித்தன்னை வாவென்ற வான்கரனை சொன்னப்பன் நீற்றருக்கே சென்றுவதாய் கோத்தும்பிங்கிறார். கண்ணப்பன் மாதிரி ஒரு அன்பை கண்ட பிறகு ஏன் மேலேயே நீ அன்பு செலுத்திருக்கியே அப்படின்னு சொல்லி வேண்டார். அவர் அவ்வளோ உயர்வாக படிக்கிறார் கண்ணப்பனை மட்டும். மாணிக்கவாசகர் பாடலில் இருக்குது. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் ருசியை தியாகம் பண்ணார். கடித்து பார்த்துட்டு, எப்பயுமே நீங்கள் ருசியானதை வாயில் வச்சுட்டு எடுக்க முடியாது. ஒரு பையன்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக கொடுத்துட்டு பிடுங்கினா எப்படி இருக்கும்? இவர் என்ன பண்ணுறாரு? ருசி இல்லாட்டி சாப்பிட்றாரு, வாயில் கடிச்சு ருசியாக இருந்தால் கடவுளுக்கு வச்சிடுறாரு. நம்ம அதை எச்சில் நினைக்கிறோம், அதில் தியாகம் இருக்குது. அந்த ருசியை உள்ளே போடாமல் பகவானுக்கு வைக்கிறார். பிறகு கண்ணையே கொடுக்குறாரு, 2வது கண்ணையும் தோண்ட வர்றாரு. அப்போ நாம் எவ்வளவு தியாகம் அப்படிங்கிறது அடிப்படையாக இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஞானியே உயர்ந்த பக்தன் சொல்வார். யார் உயர்ந்த பக்தன்? ஞானியே உயர்ந்த பக்தன். காரணம் என்னன்னா, உலக விஷயங்களில் முதல்ல நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, சின்ன வயசில் ஆரம்பித்தோம்னா அம்மா சொல்லி கொடுத்தோன்னா 5% சாமி மேலே பக்தி இருக்கும், 95% உலக விஷயங்களில் போகும். சின்ன வயசில் ஆரம்பித்தோம்னா 5% நம்மளுக்கு இருக்கும், கடவுள்கிட்ட இருக்கும். 95% என்ன இருக்கும்? விளையாடுறது, செய்கிறது, அதை சாப்பிட்றது, சாப்பிட்றது, குழந்தைகள்லேருந்து அப்படியே ஆரம்பிக்கும். கொஞ்சம் கஷ்டம் வந்தவுடனே என்ன ஆகும்? ஒரு 20-25% பகவான்கிட்ட போகும். பிறகு அப்படியே வரும். ரொம்ப கஷ்டம் வந்தால் ஒரு 50% போயிடும் கடவுள்கிட்ட. 50% உலக விஷயங்களில் இருக்கும். பிறகு கொஞ்சம் தத்துவம் எல்லாம் புரிஞ்சு கடவுளை பற்றி அறிஞ்சாச்சுன்னா உலக விஷயங்களில் ஒரு 75 25 உலக விஷயங்களை கடவுளுக்கு மாறிடும். கடைசியாக 95-5 வரும். ஞானியான பிறகு எல்லாம் அவர் தான், முடிஞ்சு போச்சு. டோட்டலாக அவர் தான், என்ன செஞ்சாலும் கடவுள் தான்ட்டு போயிடுவான். அதனால் ஞான பக்தனே உயர்ந்தவன், ஞானியே உயர்ந்த பக்தன் சொல்கிறார். சொல்ல போகிறார், பார்க்க போகிறோம். 7வது அத்தியாயத்தில் பக்தர்களை 4ஆக பிரித்தார். எல்லாம் தெரிஞ்சால் தான் உள்ள சரியாக இருக்கும். ஆர்த்தி, அர்த்தார்த்தி, சிக்ஞாசு, ஞானின்னு பிரித்தார். ஆர்த்தின்னா முதல்ல கடவுளை எப்படி கும்பிடுவான்னா, கஷ்டம் வந்த உடனே கும்பிடுவான். முதல்ல என்ன பண்ணுவான்? கஷ்டம் வந்த உடனே கடவுளே என் கஷ்டத்தை முதல்ல போக்கு. என்ன வழிபாடு? இதுக்கு பேர் ஆர்த்தி பக்தின்னு பேர். கஷ்டம் போயிடுச்சுன்னா சும்மா இருக்க முடியுமா? எனக்கு சுகம் வேணும்னு கும்பிட்றது. கஷ்டம் போச்சுன்னா முதல்ல எனக்கு சாப்பாடே கிடைக்கலன்னு கும்பிட்றது.
படுக்கிறதுக்கு இடமே கிடைக்கலன்னு கும்பிட்றது. பிறகு சாப்பாடு கிடச்சி படுக்கிறதுக்கு ஒரு பாய் தலானி கிடச்ச உடனே கொஞ்சம் நல்ல சாப்பாடாக கிடைக்கட்டுமே, டெய்லி இந்த கஞ்சியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் பிரியாணியெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், டெய்லி கட்டாந்தரையில் பாயில் படுத்துருக்கு ஒரு மெத்த ஏசியெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் அனுமதிக்கிற சாஸ்திரம். பொருளை வேண்டி பக்தி துன்பம் நீங்குவதற்காக பக்தி செலுத்துவது ஆர்த்தி பக்தி. அர்த்தார்த்தி பக்திங்கிறது இன்பம் வேண்டி செலுத்துவது ரெண்டாவது பக்தி. நம்ம என்ன நினைக்கிறோம், கஷ்டத்துக்காக வழிபடுறவனை உயர்ந்தவன் நினைக்கிறது இல்லை, பொருளை வேண்டி படுறவன் அவனை விட உயர்ந்தவன். இந்த பொருளை வேண்டி வழிபடுறான் பாருங்க, அவன் துன்பத்திலிருந்து விலகணும்னு வழிபடுறவனை விட இவன் கொஞ்சம் உயர்ந்தவன் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா, அவன் துன்பம் வந்தால் மட்டும்தான் கும்பிடுவான், இவன் எப்பயுமே எனக்கு பொருள் வேணும் பொருள் வேணும்னு கும்பிட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ அவனோட அதிகமாக பக்தி செலுத்துகிறானா இல்லையா? ஆனால் ரெண்டுமே சகாம பக்தி, பயன் கருதிய பக்தி. எனக்கு துன்பம் போகணும், எனக்கு பொருள் வேணுங்கிற பக்தி. மூணாவது பக்தி, இதெல்லாம் எனக்கு டெம்பரவரியாகத்தே சுகத்தை கொடுக்குது, நீயே வேணும்ப்பா, நீ தானே பொருளை கொடுக்குற, நீயே என்கிட்ட வந்துட்டேன்னா பொருளை கொடுக்குறது நீயே. அரசன் வந்து டெய்லி பொருளை கொடுத்துக்கிட்டே இருக்கான், அரசனே என் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டா எப்படி இருக்கும்? அரசன்கிட்ட போய் ஒருத்தர் எல்லாம் பொருள் வாங்கிக்கிட்டே இருக்கான், ஒருத்தர் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கானா, ஏன்ப்பா எனக்கு பொருளெல்லாம் வேணாம், நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும். அவர் ஃப்ரெண்டாக தான் எல்லாம் கிடச்சிருமா இல்லையா? அது மாதிரி கடவுளே வேண்டும் என்பது ஜிக்ஞாசு பக்தி. கடவுளை அடைந்து விட்டால் ஞான பக்தி. இந்த கடைசி ரெண்டும் நிஷ்காம பக்தி, பயன்கருதா பக்தி, கடவுளுக்காக பக்தி செலுத்துவது. முதல் ரெண்டும் தனக்காக பக்தி செலுத்துவது, அதுக்கு பேர் சகாம பக்தி, இது நிஷ்காம பக்தி. இந்த நிஷ்காம பக்தி செய்கிறவங்க வந்து இதில் ஒரு சந்தேகம் வரும், கடவுளுக்காக வழிபடுபவர், கடவுளை அடைய வேண்டும் என்று வழிபடுபவர், கடவுளை அடைந்தவன் ஞானி கடவுளை வழிபடுபவன். அவன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான், அவனுக்கு கஷ்டம் வந்தால் என் சாமியை கும்பிடக்கூடாதா, அவனுக்கு பொருள் வேணும்னு கேட்கக்கூடாதுன்னா அவனும் கேட்பாங்கிறார். கேட்டால் தப்பு இல்லை, ஆனால் பிரதானம் என்னவாக இருக்கும், கடவுளாக இருக்கும். வெளியே போய் எனக்கு பொருள் வேணும்னு கேட்குறத கடவுள்கிட்ட கேட்டு போயிடலாம், புரியுதுங்களா? தப்பு இல்லை. இவனுக்கான பிரதானம் வந்து அது இல்லை, இது எனக்கு உலக வாழ்க்கைக்கு தேவை, அவ்வளோதான். ஒரு பிரச்சனையே இருக்குது, எனக்கு அந்த பிரச்சனை போகணுன்னு கும்பிட்றது ஞானி கும்பிட்டாலும் தப்பு இல்லை, ஏன்னா மற்றவங்கள நாடுறதை விட கடவுளை நாடுவது. ஆனால் பிரதானம் அவனுக்கு அது கிடையாது, இவனுக்கு பிரதான கடவுள் தான். ஆனால் இப்போதைக்கு எனக்கு தேவை இருக்கே, பகவானே பார்த்துக்கிடுவார், அதுக்காக அதை செலுத்தக்கூடாதுங்கிற அர்த்தம் கிடையாது, அப்படியும் புரிஞ்சுக்கிறணும் முதல்ல. அதனால் இவனுக்கும் துன்பமற்ற சூழ்நிலை தேவை. ஆசிரமத்தில் பார்த்திங்கன்னா வேதாந்தம் சொல்லிக் கொடுக்குறதே ஞானத்தை அடைகிறதுக்கு தான். வேதாந்தம் சொல்லிக் கொடுக்க ஞானத்தை அடைகிறது, கடவுள் அடையணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க. சாமி வந்து ஒரு ஹோமம் பண்ணுவார், எதுக்குன்னு சொன்னால் அந்த ஹோமத்தில் ரெண்டு விஷயம் இருக்கும். பிரம்மச்சாரிகள்லாம் நிறையா வந்து படிக்கணும், இன்னொன்று அவங்க படிக்கிறதுக்கு தேவையான வசதியெல்லாம் வேணும். இங்கே சும்மா படிக்க முடியுமா? அவங்களுக்கு தங்குறது கடை வேணும், பொருளாதாரம் வேணும், சாப்பாடு போடணும், அதுக்கு உண்டான பொருளாதாரம் வேணும், ஒரு ஹோமம் பண்ணுவார். அப்போ இது வந்து காமிய பக்தின்னு சொல்ல முடியாது. எதுக்காக? நிஷ்காமத்துக்காக காமியம் அது. அதனால் இந்த 4 விதமான பக்தி இருக்குது, அது தவறில்லை. இங்கே எப்படி பிரிக்கிறார்னா 7வது அத்தியாயம் 4ஆக பிரித்தார், அந்த 4 2ஆக பிரித்தார். அதாவது துன்பம் போக வேண்டும் என்ற பக்தி, பொருள் வேண்டும் என்ற பக்தி, இது சகாம பக்தி, தனக்காக செலுத்துகிற பக்தி. கடவுளை அடைய வேண்டும் என்ற பக்தி, கடவுளை அடைந்த பிறகு செலுத்துகிற பக்தி, இது நிஷ்காம பக்தி. இங்கே எப்படி பிரிக்கிறார்னா சகுண பக்தி, நிர்குண பக்தின்னு பிரிக்கிறார். இங்கே எப்படி பிரிக்கிறாரு? சகுண பக்தி, நிர்குண பக்தி. உருவ வழிபாடு, அருவ வழிபாடு, உருவ வழிபாடு, அருவ வழிபாடு. இந்த உருவ வழிபாடு, அருவ வழிபாடு 5ஆக பிரிக்கிறார். அதை பின்னாடி அத்தியாயத்துக்குள்ளே பார்க்க போகிறோம். பிறகு இந்த பக்தியானது எப்படி வருகின்றது, இங்கே 2ஆக பிரிக்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். முகவுரையாக சில கருத்து சொல்கிறேன். சகுனமாக நிர்குணமான கேள்வி கேட்க போகிறான், எந்த பக்தி உயர்ந்ததுன்னு சொல்லி. அவர் பதில் சொல்லும் போது பிரித்து சொல்லிடுவார். அதில் வந்து சகுன வழிபாடு 5 வரும், நிர்குண வழிபாடு 1 வரும். அதை நம்ம பிரித்து உள்ள அத்தியாயத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். பிறகு இந்த பக்தி ஒருவனுக்கு எப்படி ஏற்படுகிறதுன்னு சொன்னால், பக்தி உருவாவதற்கு என்ன காரணம் சொன்னால்,
ஒருவனுக்கு நல்ல பக்தி வரணும், புண்ணியம் செஞ்சுருக்கணும். முதல் காரணம், புண்ணியத்தினால் ஒருவனுக்கு பக்தி வரும். அதிர்ஷ்ட பலனான புண்ணியத்தினால் இந்த பக்தி வருகின்றது. பூர்வ ஜென்மத்திலோ இந்த ஜென்மத்திலோ புண்ணியம் நிறைய செஞ்சிருந்தோம்னா பக்தி இயல்பாக வர ஆரம்பிக்கும். இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், பகவானை பற்றிய அறிவை பெற்றால் பக்தி வரும். கடவுள் யார், அவருடைய தன்மை என்ன, அவருடைய சொரூபம் என்ன அப்படிங்கிற அறிவு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு பக்தி வரும். அர்ஜுனனுக்கு முதல் லேசாக இருந்துச்சு, விஸ்வரூபத்தை காமிச்சோன்னு பக்தி ஓவர் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அறிவு ஜாஸ்தியாக வந்துருச்சு. அவனை பார்த்த உடனே இப்படிப்பட்டவரா, இவ்வளவு ஆற்றல் உடையவரா அப்படின்னு வந்துருச்சு. நாம் ஒருத்தர் பழகிற முதல்ல பழகும்போது அவரை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவர் மேலே விருப்பம் வராது, வெறுப்பும் வராது, பக்தியும் வராது, வெறுப்பும் வராது. ஆனால் அவர் நல்ல குணமுடையவராக இருக்கார், நல்ல தெரிஞ்சவராக, நல்ல மனிதனாக இருக்கார் சொன்னால் என்ன வரும்? அவர் மேலே ஒரு அன்பு வரும், அவர் மேலே ஒரு பற்று வரும். கெட்ட மனுஷராக இருந்தால் வெறுப்பு வந்துடும், வேணான்னு வெறிக்கிடுவான். அவரை பற்றிய அறிவு நல்ல அறிவாக இருந்தால் அன்பு வருது, கெட்ட அறிவாக இருந்தால் வெறுப்பு வந்துடும். அது மாதிரி பகவானை பற்றிய அறிவு நன்கு வரும் பொழுது அவனுக்கு பக்தி வருகின்றது. அந்த அறிவு, அந்த ஞானம் வந்தால்தான் பக்தி வளரும். பிறகு பக்தியினால் அவரை பற்றி அறிவு தெளிவாக வரும். முதல்ல கொஞ்சம் அறிவு இருக்கும், பகவான்னா உயர்ந்தவர், கடவுள் தத்துவமெல்லாம் தெரிஞ்சுட்டு உள்ளே போவான். உள்ளே போன பிறகு என்ன ஆகும்? அந்த அறிவு இன்னும் ஜாஸ்தி ஆயிடும், தெரிஞ்ச பிறகு இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல உடல் ஆரோக்கியத்தை எக்ஸசைஸ் செய்யணும்னு சொல்கிறோம். எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் ஆரோக்கியம் வேணும். கொஞ்சம் ஆரோக்கியம் இருந்தால் இப்போ எக்ஸசைஸ் செய்வோம். பிறகு என்ன பண்ணுவான்? முழு ஆரோக்கியம் ரெண்டாவது வரும். ஆரோக்கியமே இல்லாமல் எக்ஸசைஸ் செய்ய முடியாது. அது மாதிரி கொஞ்சம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகிறது பக்தி செலுத்து. பிறகு பக்தி செலுத்துகிறவுன்னா அவரை பற்றிய முழு அறிவும் ஒருவனுக்கு கிடைக்கிறது. இது ரெண்டாவது. பக்தி எப்படி வர்றதுங்கிறது ரெண்டு விதத்தில், புண்ணியத்தினாலேயும் வரும், அவரை பற்றிய அறிவினாலும் வரும். இவனுக்கு சாதாரணமாக புண்ணியத்தினால் வந்துச்சு, ஆனால் விஸ்வரூபத்தில் அவனை பற்றி அறிவு நல்லா கிடைச்சதுனால ரொம்ப பக்தி வர ஆரம்பித்தது. அதனால் பக்தியை பற்றி விளக்குறார். இவனுக்கு பக்தி வந்ததுனால பக்தியை பற்றி கேள்வி கேட்குறான், அதுக்காக விளக்க ஆரம்பிக்கிறார். பிறகு இந்த பக்தியினால் வரக்கூடிய பலன் என்னன்னு சொன்னால், இதில் நிறைய பலன் கிடைக்கும். ஒருத்தன் பக்தி செலுத்தினானா அவனுக்கு என்னென்ன பலன் இருக்கு? முதல்ல மனோபலம் வருமா, ஒவ்வொன்றா பார்ப்போம். மனோபலம் வருமா, மன நிறைவு வரும், மனம் அன்புமயமாகும், மனதில் நல்ல பண்புகள் வளரும் அல்லது மன தூய்மை வரும், நம்மளுடைய பிராரப்த கர்மம் இருக்குது பார்த்தீங்களா, அது போகும், இல்லாட்டி அதனுடைய பலம் வலு குறைஞ்சிரும். பக்தி பிராயச்சித்தமாகவும் வேலை செய்யும், பிராயச்சித்த கர்மமும் வேலை செய்யும். இப்படி 6 பலன் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். மனோபலம் எப்படி கிடைக்கும்னா, நீ கடவுள்கிட்ட ரொம்ப பக்தி செலுத்தி அவரே நம்பி அவரே நம்மளுக்கு எல்லாம் பண்ணுவார்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கடவுள் நம்மளுக்கு இருக்காருப்பா, எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வருமா வராதா? மனோபலம் வருமா? நல்ல பக்தி இருந்தால் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆள் நம்மளுக்கு இடைஞ்சல் பண்ணட்டும், பார்ப்பேன், கடவுள் பார்த்துக்குருவார்ப்பா என்னைய, நீ போ, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. ஏன் வருது? அவர் அவ்வளோ பெரிய உயர்ந்தவர்கிட்ட நான் இருக்கேன். ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி பதவியில் இருக்கவர் நம்மளுக்கு தெரிஞ்சவராக இருந்தால் எப்படி தைரியம் இருக்குது? இருக்கா இல்லையா? அப்படியே கடவுள்கிட்ட நான் பக்தி செலுத்துகிறேன், அவர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கார், நான் அவர்கிட்ட போய் சரணம் அடைஞ்சேன்னா அவர் என்னை காப்பாற்றிக்கிடுவார் அப்படிங்கிற மனோபலன் முதல்ல பக்தியில் வரும். அந்த கடவுளை நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்புங்கிறது மாதிரி ஆழமான பக்தி, பிசிறில்லாத பக்தி, அதாவது கொஞ்சம் கூட அந்த நம்பிக்கை இல்லாமல் முழுமையாக நம்பக்கூடிய ஒரு பக்தி வந்தால் மனோபலம் அவனுக்கு வருகின்றது. 2வது, பக்தியில் ஒரு மன நிறைவு வரும். ஏன் நிறைவு வருதுன்னா, நீங்கள் ஒருத்தர் ரொம்ப குழம்பி போயிருக்கான், பிரச்சனை இல்லை, அவனை பார்த்தா என்னடா இப்படியே இருக்கான்னு சொல்லி சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டரை கூப்பிட்டு போயிடுவோம். கூப்பிட்டு போனால் அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் வேலை என்ன தெரியுமா? சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் வேலை, அவன் மனசில் என்னென்ன தான் பிடிங்கிடுவார். இவர் கேட்டு கேட்டு அவன் மனசில் என்ன இருக்குங்கிறதெல்லாம் அப்படியே ஒன்றுனா கேள்வி கேட்டு கவனம் தானே ஃப்ரீ ஆயிடுவான். நாம் என்ன பண்ணோம் தெரியுமா? நம்ம மனசில் இருக்க பிரச்சனையை யார்கிட்டையாவது சொன்னோம்னா மைண்டு ஃப்ரீ ஆயிடும். யார்கிட்டையாவது சொன்னால்
மைண்டு ஃப்ரீ ஆயிரும். நீங்கள் கூட இருக்க ஆள்கிட்ட சொன்னீங்கன்னு சாமி இன்னொரு ஆள்கிட்ட சொல்லிவிடுவேன். யார்கிட்ட சொன்னாலும் நம்ப முடியாது. உயிருக்குயிரான நண்பனாக இருந்தால் கூட நம்ப முடியாது. எங்கேயாவது இடத்துல வார்த்தையை விட்டுருவான். ஒரு ரகசியமானதாக இருக்கும் நம்ம படுற கஷ்டம், அது சொல்லவே கூடாததாக இருக்கும், போய் பண்ணிடுவான். கடவுள்கிட்ட சொல்லிட்டு யார்ட்டையா சொல்லுவாரா? நான் இன்ன தப்பு பண்ணேன், எனக்கு தெரியலை, இந்த தப்பெல்லாம் நீ தான் பார்த்துக்கிட்டு இருக்க, அதையும் சொல்லலாம். ஏன்னா சொன்னால் மைண்டில் ஒரு ரிலாக்ஸ் வந்துடும். யார்ட்டையா சொல்லணும். அப்போ கடவுள்கிட்ட போய் நாம் எல்லாத்தையும் கொட்டி தீர்க்கும் பொழுது பாரமெல்லாம் இறங்கி போகுதுங்கிறாங்க. போய் உட்காந்து, எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார், பொய் பத்திரம்லாம் எழுதுவார். பொய் பத்திரம் எழுதுவார், வேறு வழி அதை வச்சு எழுதி சம்பாதிப்பார் அவர். காளி கோயிலில் போய் சாயந்தரம் போய் நான் என்னென்ன தப்பு பண்ணி வரிசையை அடிக்க சொல்லிட்டு வந்துடுவார். தினம் சொல்லிட்டு வருவார். அப்படி ஒரு ஆள். இதெல்லாம் பார்த்துருக்குறேன் நம்ம. அதாவது அங்கே ஒரு பஜனை குழு இருந்துச்சு. அதில் வயசானலாம் பஜனைலாம் படிப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பஜனை நேரத்தில் மிச்ச நேரம் கோயிலில் உட்காந்துட்டு சாமியை கும்பிட்டு கோயிலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க கடவுள்கிட்ட. சில பேர் தனியாக உட்காந்து கோயிலில் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. வயசானவங்க இந்த சாவடியில் உட்காந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் சண்டை வந்துடும். ஏன்னா இவர் வீட்டில் இருக்கக்கூடிய மருமகன் இப்படி பண்ணுறான், மருமகன் இப்படி பண்ணுறான்னு சொல்லி போய் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவார். அவன் போய் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி வீட்டுக்கு நீ போய் சாவடியில் இப்படி பேசினியாம்ல, அப்படி வீட்டில் சண்டை வரும். இவங்க வீட்டில் சண்டையே வராது. நான் பார்த்துருக்கேன் அதை. ஏன்னா யார்கிட்ட சொல்கிறேன்னு கடவுள்கிட்ட சொல்லிடுறாரு. கடவுள் சொல்லி ரிலாக்ஸ் ஆகிறார். நம்ம சொல்ல வேண்டியது யார்கிட்டையும் சொல்லிட்டான்ப்பா, போதும்ப்பா. இதில் ஒரு மனநிறைவு ஏற்படுகிறது இந்த பக்தியில். அதாவது இந்த மனநிறைவு மேலோட்டமாக முதல்ல ஏற்படும். பிறகு பூரணமாக பக்தி செலுத்தினா முழு மனநிறைவு ஏற்பட்டுவிடும். பக்தினால் முதல்ல மேலோட்டமான மனநிறைவு, பிறகு பூரணமான மனநிறைவு. பக்தியை கொடுத்து பிறகு பக்தியை வாங்கிறது, கொஞ்சம் நிறைவை பெற்று பிறகு முழு நிறைவை பெறுறது. இப்போ எல்லாம் இந்த சப்மர்சபிள் மோட்ரு வந்துருச்சு. அந்த காலத்தில் கிணத்துக்குள்ளே ஒரு குட்பால் இருக்கும், மோட்ரு வெளியே இருக்கும், தண்ணி ஊற்றி நிறச்சிட்டு மோட்ரு எடுக்க முடியுமா? தண்ணி கிணத்துல இருக்க தண்ணியை எடுக்கணும்னா அந்த பைப்பில் தண்ணியை ஊற்றுவாங்க. தண்ணியை ஊற்றி நிறைஞ்சிடணும் முதல்ல பைப்பில். அது பிறகு மோட்டரை போட்டால் தான் உள்ளே இருக்க கிணத்துல இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வரும். முதல்ல தண்ணியை ஊற்றி பிறகு தண்ணியை நிறையா எடுக்கிறது. முதல்ல கொஞ்சம் மனநிறைவில் பக்தி வருது, பிறகு முழு மனநிறைவு நம்மளுக்கு பகவான்கிட்டருந்து கிடைச்சிடும். இது ஒரு பலன். பிறகு மனம் அன்பு மயமாகும். கடவுள்கிட்ட சேர்த்துனா மூணாவது அன்பு மயமாகும். முதல் பலன் மனோபலம், மனதில் பலம் கிடைக்கிறது. இரண்டாவது பலன் மனதில் ஒரு நிறைவு கிடைக்கிறது. மூன்றாவது பலன் மனம் அன்பு மயமாகும். மனிதனுடைய சுபாவம் சரி, யாருடைய சுபாவம் சரி, யார்கிட்ட இருந்தாலும் நம்மளுக்கு அன்பு கிடைக்குமான்னு ஏங்குவோம். யாராக இருந்தாலும் சரி அந்த அன்பை செலுத்த விரும்புவோம். நம்ம யார்கிட்டையோ அன்பு செலுத்துறது, அன்பை பெறுவதற்கு விரும்புவோம். ஒருத்தட்டே அன்பு செலுத்த முடியலைன்னு சொன்னால் கடவுள்கிட்ட அன்பு செலுத்துகிறோம். மாதா பிது பிதா குரு தெய்வங்கிறோம். அதாவது முதல்ல அம்மாட்ட, பிறகு அப்பாட்ட, பிறகு குருட்ட, பிறகு கணவன் மனைவி குழந்தைகள் சொல்லி அன்பு ஆகிட்டே இருக்குது. இதில் யார்கிட்ட இருந்தால் அன்பு கிடைக்கலன்னு சொன்னால் அந்த அன்பை பகவான் மூலமாக பெற முடியும். அதனாலயே நம்ம இதில் பார்த்திங்கன்னா தாயாக வழிபடுறோம், தந்தையாக வழிபடுறோம், குழந்தையாக வழிபடுறோம், நண்பனாக வழிபடுறோம். எல்லா விதமான வழிபாட்டு முறைகளும் நம்மகிட்ட அணைஞ்சிருக்கு. இன்னொன்று சில பேர் பார்த்திங்கன்னா அந்த செல்ல பிராணிகளை எதுக்கு வளர்க்குறாங்க தெரியுமா? வெளியே அன்பு கிடைக்கல, இந்த பிராணிகிட்டேருந்து அன்பு கிடைச்சிடும். சில பேர் ஒருத்தரை பார்த்துருக்க, ஒரு அம்மா ரொம்ப வசதியான அம்மா, யாருமே இல்லை அந்த அம்மாவுக்கு, வீட்டுக்காரர் இருந்து சொந்தக்காரங்களாம் வந்தால் ஏமாற்றிடுறாங்க கூட வச்சுக்கிட்டா. அதுக்கு ஒரு நாய் வளர்த்துச்சு. அதுதான் அதுக்கு அது மேலே ரொம்ப அன்பாக இருக்கும். இதை அப்படி வச்சு காலத்தை ஓட்டுச்சு ஒரு அம்மா, யாருமே இல்லைங்கும்போது. அப்போ அன்பு வேணும், இல்லாட்டி அன்பு செலுத்த ஒரு ஆள் வேணும். இப்படிங்கும்போது இதை நாம் யாரும் இல்லை என்றால் பகவான் மீது செலுத்த முடியும். அதனால தான் இந்த அநாதாசிரமங்களையெல்லாம் பார்த்திங்கன்னா கடவுளை வச்சுருவாங்க. எல்லாம் அம்மாவும், ஒரு சினிமா பாட்டு, அம்மாவும் நீயே அப்பாவும் நீயேன்னு பழைய படத்தில் ஒரு பாட்டு, ஒரு அநாதாசிரமத்தில் படிக்கிற பாட்டு. அப்போ எல்லாவற்றையுமே கடவுளாக பார்த்தல். அன்னையாரெலாம் பார்த்திங்கன்னா இந்த ராமகிருஷ்ணன் படத்தில் அன்னையார் தான் எல்லாத்துக்கும் அம்மா. இந்த சில குழந்தைகள்லாம் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அன்னையார் தான்.
அப்படி அன்னையார் மேலே ஒரு அன்பு செலுத்துவாங்க. ஏன்னா அதவே தாயார் நினைப்பாங்க, சாரதா தேவியாரை. அப்படியெல்லாம் இருக்கப்பா நிறையா பார்க்குறோம். தாய்மானவர் என்ன படிக்க, தந்தை தாயும் நீ என்னையூர் திணையும் நீன்னு படிக்கிறார் அவர். அதனால் இந்த அன்பு செலுத்துவதற்கு ஓர் இடம் பகவானாக அமைகிறது. அன்புக்காக ஏங்கினோம்னா எங்கேயும் போக வேண்டியது, கடவுள்கிட்ட செலுத்திட்டு போயிடலாம், அவர் நம்மளை பார்த்துக்கிறார். இதற்கு இந்த பக்தி பயன்படுகிறது. இது மூணாவது பலன். நாலாவது, மனம் தூய்மையாகும் அல்லது நல்ல பண்புகள் வளரும். இந்த பொறாமை போன்ற தீய குணங்கள் இதெல்லாம் வேறு எதனாலே நீக்க முடியாது. கடவுள்கிட்ட வழிபட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நீக்க முடியும். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு கர்வம் வரும், இல்லாட்டி தாழ்வு மனப்பான்மை வரும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அல்லது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இது ரெண்டுமே பக்தியில் போகும். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்பா கடவுள் தான்ப்பா எல்லாம் நான் இல்லைன்னுருவோம். இன்ஃபீரியாரிட்டி நான் அவனும் தாழ்ந்தவன் கிடையாது, கடவுள் எனக்கு இருக்கார் அப்படிங்கிற எண்ணமும் வரும். இப்படி நல்ல பண்புகள் வரும் அல்லது மனசு தூய்மையாகும். தயானந்த சாமி சொன்னது ஒரு வார்த்தை நிறையா தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். இங்கே தான் சாமி வந்திருக்கும் ஒரு வீட்டில் சத்சங்கம் நடந்துச்சு. அப்போ ஒன்று ஏதாவது பேசும்போது இந்த பாலராஜா வீட்டில் ஒரு சத்சங்கம் வச்சுருந்தாங்க சாமி. அப்போ அந்த தேனி ஆசிரமம் பூஜைக்கு வாங்கின ஒன்று பார்க்க வந்தார். அன்றைக்கி சொன்ன விஷயம் எனக்கு இன்றைக்கி மனசில் பதியுது. என்ன சொன்னார்னா, நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், அதை பயன்படுத்தினா அழுக்காயிரும், பிறகு அதை சுத்தப்படுத்தி வச்சுருவோம். ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வர்றோம், பீரோவில் வச்சுருக்கோம், அது ஏதாவது அழுக்காகுமா? அழுக்காகாது. எடுத்து போட்டாச்சுன்னா அழுக்காயிரும். பிறகு என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணி தான் வைக்கணும். அதே மாதிரி ஒரு பாத்திரம் வாங்குகிறோம், அது அப்படியே பீரோவில் இருக்குது, அழுக்காகுமா? ஆகாது. ஆனால் பயன்படுத்தினா திருப்பி எடுத்து விலைக்கு கிளைக்கி சுத்தம் பண்ணி பீரோவில் வைக்கும், இப்போ திருப்பி பயன்படுத்த முடியும். எதாக இருந்தாலும் சரி பயன்படுத்தினா என்ன ஆகுது? அழுக்கு. இப்போ நம்மளே இருக்கோம், ஒரு வேலையும் செய்ய ஏசி ரூம் 2 நாள் 3 நாள் கூட குளிக்காமல் இருக்கலாம். ஆனால் வேலை செஞ்சால் உடம்பு அழுக்கா, திருப்பி குளிச்சாங்க. இந்த உடம்பு கூட ட்ரெஸ்ஸு, உடம்பு, பொருள்கள் எதை பயன்படுத்தினாலும் அது அழுக்காகும், திருப்பி சுத்தப்படுத்தணும். இப்படி எல்லாம் உடம்பை பயன்படுத்துகிறோம், பொருள்களை பயன்படுத்துகிறோம், வீட்டை பயன்படுத்துகிறோம், எதை பயன்படுத்துகிறோம், சுத்தம் பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம், சுத்தம் பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். ஒன்றை டெய்லி பயன்படுத்துகிறீங்க, சுத்தம் பண்ணுறீங்களான்னு கேட்டார். ஏதோ மனசன்னார். நான் இப்படியே கேட்டார், மனசை டெய்லி பயன்படுத்துகிறீங்க, அழுக்காகுமா? ஆகாதா? எதை பயன்படுத்தினாலும் அழுக்காது. மனசை பயன்படுத்தும் போது பொறாமை வரும், போட்டி வரும், வஞ்சனை வரும், சூது வரும், காம குரோதம் வரும், எல்லாம் வரும். ஏன்னா விவகாரம் டிரான்சாக்ஷன் ஆரம்பிச்சினாலே நான் சும்மா தான்ப்பா இருந்தேன், கோவத்தை தூண்டி விட்டான்ப்பா சொல்கிறோமா இல்லையா? பேசாமல் இருந்தேன், என்னை தூண்டி விட்டுட்டான், சொல்கிறோமா இல்லைங்களா? ஏன்னா டிரான்சாக்ஷன் பண்ணும்போது எல்லா விவகாரம் வருது. அப்போ மனசு பாதிக்கப்படுது, மனசில் அழுக்காது. அதுக்கு எந்த சோப்பு வச்சுருக்கீங்க? ஏதாவது டிவியில் விளம்பரம் வருதான்னு கேட்டார். இந்த சோப்பு போட்டால் சட்டை இப்படி சுத்தமாகும், வீட்டை இப்படி சுத்தம் பண்ணலாம், பாத்ரூம் இப்படி சுத்தம் பண்ணலாம், அத்தனை விளம்பரம் வருது. மனசை சுத்தம் பண்ணுறதுக்கு ஏதாவது பவுடர் கூட விளம்பரம் போட்டிருக்கானான்னு கேட்டார். ஏதாவது இருக்கா? எந்த பவுடரை வச்சாவது மனசை சுத்தம் பண்ண முடியுமா? சரி, சுத்தம் இல்லாட்டி அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது அப்படின்னு கேட்கலாம். அழுக்கு சட்டையை போட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி? குளிக்காமல் 4 நாள் இருந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்குது? ஃப்ரெஷ் இருக்கா? கஷகஷன்னு இருக்கும்போ. அது அழுக்கு சட்டையை மாற்றி தொலை அப்படிம்போம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக சட்டை போட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு சட்டை போட்டால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உடம்புக்கு. அது மாதிரி அழுக்கு மனசு இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, ஃப்ரெஷ்னஸே வராது. அதுக்கு பவுடரும் கிடையாது, சோப்பும் கிடையாது. அதனால் நீ இந்த பூஜை ஜபம் தியானத்தை விடாத, அதுதான் மனசை சுத்தப்படுத்தும்னார். சாதாரணமாக சொன்னார். இதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை என்ன மனசில் பதிஞ்சிருக்கு. இங்கே இந்த 4 தடவை தெல்லி ஒரு வீட்டில் சொன்னது தயானந்த சாமி. இந்த தேனி ஆசிரமம் இடம் வாங்கின புதுசில் 94 95 நினைக்கிறேன், அப்போ சொன்ன சத்சங்க அது. அதனால் மனது தூய்மையாக நம்மளுக்கு பக்தி தேவை. பிறகு பிராரப்த கர்மம் நீங்கும் அல்லது அதனுடைய வலு குறையுங்கிறார். நாமெல்லாம் இப்போ பிறந்ததுலேருந்து சாகிறது வரைக்கும் நம்மளுடைய கர்மங்கிறது பிராரப்த கர்மம்னு பேர். இந்த பிராரப்த கர்மம்னா வெளிப்பட்ட கர்மம். நாம் பாவமும் பண்ணியிருக்கோம், புண்ணியமும் பண்ணியிருக்கோம். இந்த பாவத்தினுடைய வெளிப்பாடு புண்ணியத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த பிராரப்த கர்மம். பாவத்தினுடைய வெளிப்பாடில் சந்தோஷம் வரும், புண்ணியத்தினுடைய வெளிப்பாடில் சந்தோஷம் வரும், பாவத்தினுடைய வெளிப்பாடில் கஷ்டம் வரும். இது 2 வருது. பக்தியில் என்ன வரும்னு சொன்னால்,
நம்ம சந்தோஷத்தைப்பட்டால் அதை பற்றி கவலை இல்லை. சந்தோஷம் வந்தால் நம்மளுக்கு சந்தோஷம்தான். புண்ணியத்தினால சந்தோஷம் வந்தால். ஆனால் கஷ்டம் வந்தால் நம்மளுக்கு துன்பம் வருதா இல்லையா? கஷ்டம் வந்தால் நமக்கு துன்பம் வருது. அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த கஷ்டத்தை ஒன்று நீக்கும், இல்லாட்டி அதனுடைய வலுவை குறைச்சிடும். இந்த கஷ்டத்தினால நம்மளுக்கு என்ன வருதுன்னா துயரம் வருது. புரியுது? கஷ்டத்தினால துயரம் வருது. இந்த வார்த்தைக்கு ரெண்டுக்கு அர்த்தத்தை தெளிவாக புரிஞ்சு. கஷ்டம், துயரம், இந்த ரெண்டு வார்த்தையை எடுத்துக்க. ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. துயரம் எல்லாமே கஷ்டம்தான், கஷ்டம் எல்லாமே துயரம் கிடையாது. கொஞ்சம் கவனமாக புரியணும். துயரம் எல்லாமே கஷ்டம்தான். துயரம் வந்து நமக்கு சந்தோஷமாக இருக்குது, துயரம் வந்தாலே கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எல்லா கஷ்டமும் துயரம் இல்லை. அது எப்படி சொல்கிறீங்க சாமி? கஷ்டம்னாலே துயரம் தானே? அப்படின்னா இல்லை. இப்போ குழந்தைய வளர்க்குறது, சின்ன குழந்தையிலேருந்து வளர்க்குறது கஷ்டமாக இருக்கா? சாந்தி எப்படி இருக்கு? கஷ்டமாக தானே இருக்குது. பிறந்த குழந்தைய வளர்க்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் துக்கப்பட்டுக்கிட்ட வளர்க்குறோம், சந்தோஷமாக கஷ்டப்படுறோம். அதனால் கஷ்டம் எல்லாமே துக்கம் கிடையாது, ஆனால் துக்கம் எல்லாமே கஷ்டம்தான். புரியுதா? இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரசவத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆனால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காது. முடிஞ்ச ஒன்று என்ன கஷ்டமாக இருந்தாலும் அது சுகத்தை சந்தோஷம்தான் படுறோம். கஷ்டம் எல்லாமே துன்பம் கிடையாது. கார் பிரேக் டவுன் ஆகி போகுது, வேறு பஸ்ஸே கிடையாது, அந்த ரூட்டில் பஸ்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை, 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்ததே ஆகணும். இப்படி வந்து கார் பிரேக் டவுன் ஆகி போச்சு, ஒரு பயலும் இல்லையே, ஒரு காரும் இல்லையேன்னு நடக்கும்போது 5 கிலோமீட்டர் நடந்தோம்னா இல்லை 1 கிலோமீட்டர் நடந்தால் கூட புலம்பி தவிச்சு திட்டுன்னு திட்டி கஷ்டத்தோடு சேர்ந்து துக்கமும் வந்துடும். இருக்கா இல்லையா? 50 மைல் பாத யாத்திரை கஷ்டப்படாமல் இருக்கான், கால் வலிக்கத்தையும். அதுவும் இதே செருப்பு போட்டு நடக்கிறான். கார் பிரேக் டவுன்னா செருப்பு போட்டு நடப்பான். ஆனால் இப்போ பாத யாத்திரையில் அதுவும் கிடையாது. ஆனால் கஷ்டம் இருக்குது, ஆனால் துன்பம் இல்லை. இல்லையா இல்லையா? துன்பம் இல்லையா இல்லையா? இப்படி கஷ்டம் அனைத்தையும் இந்த கடவுளுடைய பக்தி துயரம் இல்லாமல் மாற்றிவிடும். கஷ்டத்தை முழுசாக நீக்கும்னு சொல்ல முடியாது. சில கஷ்டத்தை நீக்கிறோம், சில கஷ்டம் பிராரத்த வசதி நீக்க முடியலைன்னா அதை எப்படி ஆக்கிறான்? இந்த மாதிரி ஆக்கி விட்டு போயிடும். துயரம் இல்லாமல் அதை ஆக்கிவிடும். வாக்கிங் போகிறவங்களுக்கு கூட கஷ்டம்தான், ஆனால் சந்தோஷமாக தான் போவாங்க. ஆனால் கார் பிரேக் டவுன்னா அதே ஆள் 1/2 மணி நேரம் போக மாட்டார். ஒன்றும் இல்லை, ஒரு 1/2 கிலோமீட்டரில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, காலையில் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வாக்கிங் போவார். இந்த 1/2 கிலோமீட்டர் கார் டிரைவர் வரலைன்னா திட்டி தீர்த்துருவார். இருக்கா இல்லையா? ஒருத்தர் வாக்கிங் போய்கிட்டு இருந்தார். அவர் பெரிய வசதியானவர், மேல் வேலை பார்த்தார். ஒரு காரில் ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட வேலை பார்த்தார். அவர் திருப்பி பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகிட்டார். ஐயா நீங்கள் என்னங்க நடந்து போகிறீங்க? இல்லைப்பா வேணாங்க காரில் ஏறுங்க அப்படிங்கிறார். இவர் வாக்கிங் போய்கிட்டு இருக்கார். இல்லைங்க காரில். இல்லைப்பா நான் நடக்கணும்ப்பான்ருக்கார். ஏன் நீங்களாம் நடக்கக்கூடாதுங்க காரில்? இல்லைப்பா டாக்டர் சொல்லியிருக்காரு நடக்க சொல்லி. எவன் சொன்னேன் அவங்கள நடக்க சொல்லி? அவங்கள நடக்க சொல்லி சொன்னா நீங்கள் ஏறுங்கயா காரில். இது எப்படி இருக்கு? அவர் சந்தோஷமாக நடந்து போய்கிட்டு இருக்காரு, இவன் கஷ்டப்பட்டு நடக்கிறான்னு என்ன செய்ய முடியும்? கஷ்டத்துக்கும் துயரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் அதாவது கஷ்டங்கிறது எப்பயுமே துயரத்தை கொடுக்காது, ஆனால் துயரம் எல்லாமே கஷ்டம்தான். அதனால் அதே மாதிரி பசியை கூட எடுத்துக்கலாம். பசியில் சாப்பாடு கிடைக்காம ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம்னு சொன்னால் ஒன்று கூட கிடைக்கலேன்னு ஏங்கி தவிச்சு திட்டி தீப்போம். ஆனால் அதே இது விரதமாக இருந்துட்டோம்னா சந்தோஷமாக இருப்போம். கஷ்டம் இருக்குது, பசிக்குது, ஆனால் அது துக்கத்தை கொடுக்காது. அந்த கஷ்டம் துக்கத்தை கொடுக்காது, ஆனால் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு பட்டினி கிடந்தால் அது துக்கத்தை கொடுக்குது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, பிராரப்த கர்மத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை துயரமாக மாற்றாது இந்த பக்தி. அது கஷ்டமாக மட்டும் ஒன்றா இருக்கும், ஒன்று கஷ்டத்தை நீக்கிடுமா, இல்லாட்டி அந்த கஷ்டத்தை துயரமாக மாற்றாது. பக்தியிலெல்லாம் நம்ம அதையும் சொல்கிறோம். அடுத்து வருது, பிராயசித்த கர்மமாக வேலை செய்யும். இது அதனுடைய தொடர்ச்சி தான். இது பரிகாரமாக இது வேலை செய்யும். அதாவது சோசியர்கிட்ட போய் நீட்டின உடனே என்ன சொல்வார்னா, உனக்கு இப்படியெல்லாம் மோசமான கெட்ட நேரம் 7 நாடு ஆரம்பிச்சிருச்சு, அட்டமுத்து சனி ஆரம்பிச்சிருச்சு, நீ சனீஸ்வரன் பகவானில் போய் வார சனிக்கிழமை போய் எள்ளு எண்ணெய் வாங்கி நல்லெண்ணெய் வாங்கி இந்த தீவத்தை இத்தனை நாளைக்கு போடு அப்படிம்பார்.
இல்லை அந்த சனீஸ்வரன் போய் வளவா 10 தடவை வளவா, எல்லாம் பக்தியைத்தான் சொல்வார். அந்த பிராரப்த கர்மம், அதாவது பிராயச்சித்தை என்ன சொல்லுவாங்கன்னா மேக்ஸிமம் பக்தியைத்தான் சொல்லுவாங்க. இல்லை நீ சபரிமலைக்கு மாலை போட்டு பாத யாத்திரைவோ இல்லை பழனிக்கு பாத யாத்திரைவோ அங்கே என்ன பண்ணுறான், கஷ்டத்தை வரவழைச்சிக்கிறோம். பக்தியின் மூலமாக கஷ்டத்தை வரவழைச்சு அது பிராயச்சித்தமாக வேலை செஞ்சு அந்த கஷ்டத்தை மாற்றி விட்டுருது. நேற்று கூட இதில் சொன்னேன், இன்னைக்கு கிளாஸில் அங்கே ஒருத்தன் பிராரப்த கர்மப்படி நீ ஏதோ ஆட்டவோ மாட்டவோ ஏதோ காணாமல் சொல்லி நல்ல பங்குனி மாத வெயிலில் ஒரு மலை வழியாக நீ ஒரு 10 கிலோமீட்டர் அலைஞ்சு தெரிய விதி இருக்குதுன்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. ஜோசியம் பார்த்துட்டு இவர் சபரிமலைக்கு மாலை போட்டு 48 மைல் நடந்துருவார். அங்கிட்ட அதே நட அங்கிட்டு போயிடும். ரெண்டும் பிராயசித்தம் இப்படி பக்தியில் மாறிடுது. இதே கஷ்டப்பட்டு நடக்கிறது சந்தோஷமாக நடக்கிறது மாதிரி ஆகி போயிடுது. இதெல்லாம் பிராயச்சித்த கர்மமாக இந்த பக்தி வேலை செய்யும். அது பொதுவாக நம்ம ஒரு காரியம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் நல்லா பாருங்கள், நல்ல வழிபாட்டோட பிரார்த்தனையோட தொடங்குனீங்கன்னா 99% இடைஞ்சல் வராது. அதுக்கு அது ஒரு பிராயச்சித்தமாக வேலை செஞ்சு அது தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு பண்ணணும். அதனால் அந்த விரதங்கள் எல்லாமே கஷ்டத்தை நாம எடுத்துக்கொண்டு அந்த பிராயச்சித்தமாக அது வேலை செய்கிறது. பிறகு பண விரயம், அதாவது சில பரிகாரத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் பணமெல்லாம் விரயமாகனு சொல்லுவார். இவர் என்ன பண்ணி கோயிலில் போய் அன்னதானம் பண்ணிடுன்றாங்க. அப்போ என்னாச்சு, அது பணம் விரயமாகுது. ஆனால் கஷ்டம் இல்லாமல் யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டான்னா கஷ்டமாக இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, சோசியக்காரர் சொல்வார், உனக்கு விரயச்சனி வந்துருச்சு வீட்டை கட்டிரும்பார். விரயச்சனி வந்தாச்சு வீட்டை கட்டும்பார். சில பேர் அப்படி இல்லை, விரயம் பண்ண வேண்டிய நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துப்பா, அது புண்ணியத்தையும் கொடுத்துரும் சந்தோஷமாகவும் செஞ்சுட்டு போயிடுவோம். இப்படி இந்த பக்தியின் மூலமாக செய்யும் பொழுது அது என்ன சூழ்நிலையை மாற்றி நன்மையை தருகிறது, அல்லது சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வலுவை நமக்கு கொடுத்துரும், அந்த சக்தியை கொடுத்துரும். அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பக்தி என்பது எப்பொழுதுமே விடவே கூடாதும்பாங்க. இனிய ஜபம் பண்ணுறதை விட்டாலும் பரவாயில்ல, இல்லை தவம் பண்ணுறதை விட்டாலும் பரவாயில்ல, எதை சாஸ்திரம் படிக்கிறத விட்டாலும் பரவாயில்ல, பக்தி மட்டும் கடவுள் மேலே இருக்கிறதையும் நல்ல சத்சங்கத்தையும் விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இது முகவுரை. 3/4 மணி நேரம் முகவுரையே சொல்லிட்டேன். இன்னைக்கு ஈஸியாக போகலாம் இல்லை. ஏன்னு சொன்னால் இது முக்கியமான அடித்தளம். பக்தியின் லட்சணம் 2, விசேஷ லட்சணம், சாமானிய லட்சணம். சாமானியம்னு பொதுவாக எல்லோரும் மும்புறது, விசேஷத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பக்தி ஏன் ஏற்படுகிறதுனா புண்ணியத்தாலும் ஏற்படும், கடவுளை பற்றிய அறிவினாலும் நம்மளுக்கு ஏற்படும். பக்தியினால் வரும் பலன் என்னென்னா, மனதிற்கு ஒரு தைரியம் வருகிறது, மனதில் ஒரு நிறைவு ஏற்படுகிறது, மனம் அன்புமயமாகிறது, மனம் தூய்மையாகிறது, அல்லது நற்பண்புகள் வருகின்றது, பிராரப்த கர்மத்தை நீக்குகின்றது, அல்லது பிராரப்த கர்மத்தினுடைய வலுவை குறைத்து விடுகிறது, பிராயச்சித்த கர்மமாகவும் வேலை செய்கிறது. இதெல்லாம் பக்தியினால் வரக்கூடிய பலன்கள். இன்னி அர்ஜுனனுடைய கேள்வியும் பகவானுடைய பதிலும். இங்கே அர்ஜுனன் கேள்வி கேட்குறான். இவர் விஸ்வரூபத்தை காமிச்சிட்டார், அனன்ய பக்தியால் என்னை அடைகிறான்னு சொல்லிவிட்டார், வேறுபடாத பிளவுபடாத பக்தியால். இவனுக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா, அப்படி சொன்னதுனால சகுண பக்தி மோட்சத்திற்கு நேரடியான சாதனையா, நிர்குண பக்தி மோட்சத்திற்கு நேரடியான சாதனையா, அதாவது உருவ வழிபாடு சிறந்ததா அருவ வழிபாடு சிறந்ததா, இதில் எது உயர்ந்தது அப்படின்னு கேட்குறான். உருவ வழிபாடு சிறந்ததா அருவ வழிபாடு சிறந்ததா அல்லது எது உயர்ந்தது? பகவான் என்ன பதில் சொல்வார் தெரியுமா? உயர்ந்தது தாங்க, எது சுலபம் எது கடினம்னு சொல்வார். அவர் எப்பயுமே வித்தியாசமாக சொல்வார். கர்மம் யோகம் சிறந்ததா ஞான யோகம் சிறந்ததான்னு கேட்பான். கர்மயோகம் சிறந்தது, ஞான யோகம் உயர்ந்ததும்பார். சந்நியாசம் சிறந்ததா இல்லறம் சிறந்ததான்னு கேட்பான். என்ன சொன்னார் அவர்? இல்லறம் சிறந்தது, சந்நியாசம் உயர்ந்ததும்பார். பதிலே ஒரு கிரிட்டிக்கலாகத்தான் சொல்வார். அது மாதிரி சகுண பக்தி சிறந்ததா நிர்குண பக்தி சிறந்ததான்னு உயர்ந்ததான்னு கேட்குறான். இவர்
எது சுலபம் எது கடினம் சொல்கிறார். சகுன பக்தி சுலபம், நிர்குண பக்தி கடினம் சொல்லிவிட்டு இது 5ஆக பிரித்து சொல்ல போகிறாருங்க. பொதுவாக இந்த கேள்வியே தவறுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தவறான கேள்விக்கு தவறான நேரடியாக பதில் சொன்னால் தவறான பதில் தான் வரும் முதல்ல. அதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா அதை வித்தியாசமாக சொல்கிறார். அதாவது இந்த எது சிறந்தது எது நல்லதுங்கிற கேள்வி எங்கே கேட்கணும்னா சாய்ஸ் இருந்தால் தான் கேட்க முடியும். சாய்ஸ் இல்லாத இடத்துல கேட்கவே முடியாது. இதுக்கு உதாரணம் சொல்லலாம். வாயில் மூச்சு விடுவது நல்லதா காதில் மூச்சு விடுவது நல்லதான்னு கேட்க முடியுமா? வாயில் மூச்சு விடுவது, மூக்கில் மூச்சு விடுவது நல்லதா காதில் மூச்சு விடுவது நல்லதான்னு கேட்க முடியுமா? காதில் மூச்சை விட முடியாது. ஆனால் இப்படி கேட்கலாம், காதில் மூச்சு விடுவது, வாயில் மூச்சு விடுவது நல்லதா மூக்கில் மூச்சு விடுவது நல்லதா? ஏன்னா ரெண்டுக்கு சாய்ஸ் இருக்குது. வாயிலையும் மூச்சு விடலாம், மூக்கிலையும் மூச்சு விடலாம். இங்கே ரெண்டுலேயும் வாய்ப்பு இருக்குது. அப்போ எது நல்லதுங்கிற பதில் சொல்லலாம். மூக்கில் மூச்சு விடுறது நல்லதா காதில் மூச்சு விடுறது நல்லதான்னு எப்படி சொல்ல முடியும்? பதிலே சொல்ல முடியாது. சாய்ஸ் இல்லை. அங்கே சாய்ஸ் எங்கே இருக்குது அங்கே தான் சொல்ல முடியும். இப்போ 2 கிரிக்கெட் வீரர் இருக்காங்க. இந்த கிரிக்கெட் வீரர் சிறந்தவரா அவர் உயர்ந்தவரான்னு கேட்கலாம். கிரிக்கெட் வீரரில் ஒரு கேப்டன் இருக்கார், ஃபுட்பாலில் ஒரு கேப்டன் இருக்கார். இவர் சிறந்தவரா அவர் சிறந்தான்னு கேட்டு எப்படி சொல்லுவீங்க? அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிறந்த நடிகரா சிவாஜி சிறந்த நடிகரா, பிறகு கமலா ரஜினியா, பிறகு விஜயா அஜித், இப்படி வந்துக்கிட்டே இருக்கு. தப்பு இல்லை. எம்ஜிஆர் சிறந்தவரா கண்ணதாசன் சிறந்தவரான்னு கேட்டால் எப்படி சொல்லுவீங்க? அவர் பாட்டு எழுதுகிறவர். அதே மாதிரி எம்எஸ் விஸ்வநாதன் சிறந்தவரா கண்ணதாசன் தான் கேட்க முடியாது. கண்ணதாசன் சிறந்தவரா வாலி சிறந்தவரான்னு கேட்கலாம். ஏன்னா 2 பேரும் ஒரே துறையில் இருக்கிறாங்க. மாற்றி கேட்டால் எப்படி இருக்கும்? இது 2 பேருமே ஒரே துறையில் இருந்தால் அங்கே சாய்ஸ் இல்லை. சினிமா எடுக்கிறதா இருந்தால் பாட்டு எழுதுகிறவர் வேணும், பாட்டு படிக்கிறவர் வேணும், நடிக்கிறவர் வேணும். 3 பேருமே வேணும். சகுனமும் வேணும், நிர்குணமும் வேணும். இதில் போய் எம்ஜிஆர் சிறந்தவரா, இல்லை டைரக்டர் சிறந்தவரா, இல்லை பாட்டு எழுதுகிறவர் சிறந்தவரா, இல்லை பாடுற டிஎம் சவுந்தரராஜன் சிறந்தவரான்னு கேட்டால் எல்லாருமே வேணும்ப்பா. அப்படி தானே சொல்ல முடியும். இவன் அது மாதிரி சகுன பக்தி சிறந்தா நிர்குண பக்தின்னா 2ம் வேணும். இது ஒரு ஸ்டேஜ், அது ஒரு ஸ்டேஜ். அப்படிங்கிற அடிப்படையில் இங்கே பதில் சொல்ல போகிறார் இவர். அதாவது டெல்லிக்கு போகணும். பஸ்ஸில் போகலாமா, ட்ரெயினில் போகலாமா, ஃப்ளைட்டில் போகலாமான்னு கேள்வி கேட்கலாம். தூரமாக இருக்குப்பா, பஸ்ஸில் போகிறத விட ட்ரெயினில் போகிறது பெஸ்ட்டு, உனக்கு வசதி இருந்தால் ஃப்ளைட்டில் போகலாம் கேட்கலாம். இது சரியான கேள்வி. நான் 3ஆவது மாடிக்கு போகணும், முதல் மாடி சிறந்ததா 2ஆவது மாடி சிறந்ததா 3ஆவது மாடி சிறந்ததான்னா நீ எங்கே இருக்கன்னு கேட்கணும். நீ தரையில் இருந்தால் உனக்கு முதல் மாடி சிறந்தது. முதல் மாடி படிக்கட்டு சிறந்ததா, 2ஆவது மாடி படிக்கட்டு சிறந்ததா, 3ஆவது மாடி படிக்கட்டு, மொட்டை மாடிக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கேள்வி கேட்டால் என்ன பதில் கேள்வி? நீ எங்கே இருக்க? நீ தரையில் இருந்தால் உனக்கு சிறந்தது முதல் மாடி படிக்கட்டு தான். நீ தாவி 2ஆவது மாடிக்கு போக முடியாது படிக்கட்டுக்கு. அப்படி தான் சொல்லணும். உடனே சில பேர் கொண்டாக்க மாட்டாங்க கேள்வி கேட்குறவங்களுக்கு. இப்போ தான் லிஃப்ட் வந்துருச்சுல்ல, லிஃப்ட்டில் போயிடலாம் அப்படின்னா கேள்வி கேட்கக்கூடாது. நீ உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதனால் இதில் ரைட்டு, அதில் கேட்க முடியாது. அதனால் சகுன பக்தியின் வாயிலாக, சகுன பக்தி முதல் படி, முதல்ல இருக்கக்கூடிய ஸ்டெப்பு. நீ நிர்குண பக்தி 2ஆவது மாடிக்கு போகிற படிக்கட்டு. 2ஆவது நிர்குண பக்திக்கு போய் பிறகு 3ஆவது படிக்கட்டு மோட்சம். நீ சகுன பக்தியின் மூலமாக நிர்குண பக்திக்கு சென்று நீ மோட்சத்திற்கு செல்ல வேண்டும். இது 3 படிக்கட்டு இருக்குது. 3 ஒரு படியே ஒழிய இது நல்லதா, நீ எங்கே இருக்கியோ அது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லணும். அதனால் மோட்சத்திற்கு நிர்குண பக்தி சிறந்தது, நிர்குண பக்திக்கு போவதற்கு சகுன பக்தி சிறந்தது. புரியுதா? இப்படி தான் பதில் சொல்கிறார். சகுன பக்தியிலேயே ஒருவன் இருந்தாலும் மோட்சத்தை அடையவே முடியாது. சகுன பக்தி இல்லாமல் நிர்குண பக்திக்கு போக முடியாது. பாருங்கள் எப்படி பதில் வருது பாருங்கள். நிர்குண பக்தி இல்லாமல் மோட்சத்தை அடைய முடியாது, ஆனால் சகுன பக்தி இல்லாமல் நிர்குண பக்திக்கே போக முடியாது. நீ உருவ வழிபாடு பண்ணி பிறகு அருவ வழிபாடு தத்துவத்துக்கு போகணும், போய்தான் நீ மோட்சத்தை அடைய முடியும். வெறும் உருவ வழிபாடு மோட்சத்தை கொடுக்காது, ஆனால் உருவ வழிபாடு இல்லாமல் தத்துவத்துக்கு நீ போக முடியாது, நிர்குண பக்திக்கு போக முடியாது.
அதனால் என்ன சொல்கிறாருன்னா பதில் ஒரு அழகாக சொல்வார். சகுன பக்தி உயர்ந்தது சிறந்ததும்பார். உயர்ந்தது சிறந்ததுன்னு சொல்லிட்டு நிர்குண பக்தன் என்னை அடைகிறான்றவர். எப்படி சொல்கிறார் பாருங்க. சகுன பக்தி உயர்ந்ததுப்பா, ஏன்னா நீ இருக்க நிலையில் அதே உனக்கு உயர்ந்தது. ஆனால் நிர்குண பக்தி பண்ணால் நீ நானும் ஒன்றாயிடுவோம். எப்படி பதில் சொல்கிறார் பாருங்க. இதுக்கு மேலே ஒரு சிறப்பாக பதில் சொல்ல முடியாது. அப்படி அழகாக பதில் சொல்கிறார். சகுன பக்தி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நிர்குண பக்தி செகண்ட் ஸ்டெப்பு. அர்ஜுனனுக்கும் அர்ஜுனனை போன்ற மற்ற சாதகர்களுக்கும் ஆரம்பத்தில் சகுன பக்தி தான் உயர்ந்தது, நிர்குண பக்தி ஏற்றது அல்ல. அதனால் நீ முதல்ல சகுன பக்தியிலிருந்து நிர்குண பக்திக்கு போன்னு சொல்லி இந்த பக்தியை 5 படிகளாக பிரித்து சொல்லுகின்றார். இந்த பதிலை முதல்ல புரிஞ்சுக்கிறணும்னா சகுன பக்தன் யார், நிர்குண பக்தன் யார்னு புரிஞ்சுக்கிறணும். அதாவது சகுன பக்தன் பகவானை ஓர் உருவத்தில் வழிபடுவான், ஏதாவது ஒரு உருவத்தில் வழிபடுவான். அந்த உருவ வழிபாடு கடைசியில் உலகையே கடவுள் உருவமாக வழிபடுவார். அது 11ஆம் அத்தியாயத்தில் பார்த்தது. விஸ்வம், இந்த உலகத்தையே கடவுளாக பார்க்கறது வரைக்கும் 4 ஸ்டெப் இருக்குது. இது எல்லாமே உருவ வழிபாடு தான், சகுன பக்தி தான். இதில் 4 படி சகுன பக்தி இருக்குது. 4வது படி தான் விஸ்வரூப பக்தி, சகுன பக்தியில் உயர்ந்த பக்தி. 5வது படி ஞான பக்தி. இந்த 4 பக்தி வரைக்கும், 4 படிகள் வரைக்கும் இந்த உலகம் உண்மையா பொய்யா சத்தியமா மித்தியாவாங்கிற ஆராய்ச்சியெல்லாம் கிடையவே கிடையாது. அதை பற்றிய தேவையே இல்லை. கடவுள் இருக்காரு, கும்பிட்றேன். அதை எப்படி கும்பிட்றோங்கிறது 4 ஸ்டெப்பில் இருக்குது. 4 படிகளாக செயலவே பக்தின்னு சொல்ல போகிறார். கர்மயோகத்தையே பக்தின்னு சொல்லி, பிறகு குலதெய்வ வழிபாடுகள்லாம் பக்தின்னு சொல்லி, பிறகு உலகத்தையே பக்தியாக பார்க்குறதுன்னு சொல்லி 4 ஸ்டெப் சகுன வழிபாடு. பிறகு ஒரு ஸ்டெப்பு நிர்குண வழிபாடு. 16வது அத்தியாயம் பூராமே விஸ்வரூப வழிபாடு. அந்த உருவ வழிபாட்டில் கடைசி நிலை விஸ்வரூப வழிபாடு. அதுக்கு முன்னாடி ஒரு 3 ஸ்டெப்பை சொல்ல போகிறாரு. அதனால் விஸ்வரூப பக்தன் தான் மேலானவன் உயர்ந்தவன் சொல்கிறார் அந்த உருவ வழிபாட்டில். இவன் அர்ஜுனன் அப்போ நம்ம விஸ்வரூப பக்தி பார்த்தாச்சு, இனிமேல் நம்மளுக்கு போதும் அப்படி நினச்சிருவான்னு சொல்லிட்டு நிர்குண பக்தன் தான் என்னை அடையிறான்ட்டார். அடுத்த வார்த்தை போதும், உபதேசம் போதும் அப்படின்னு நினச்சிடலாம்னு சொல்லி என்ன பண்ணிட்டு அடுத்த வார்த்தை விஸ்வரூப பக்தி உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு நிர்குண பக்தன் என்னை அடைகிறான்ட்டார். அப்போ இது என்ன சொல்கிறாருன்னா, நீ சர்வ பக்தனாகவே இருந்தால் உயர்ந்த பக்தன் தான், ஆனால் என்னை அடைய முடியாது. பிறகு நிர்குண பக்திக்கு என்னை அடைய வேண்டும். இவன் சகுன பக்தியில் மனப்பக்குவத்தை அடைந்தவன், மோட்சத்தை அடைய தீவிர விருப்பம் உள்ளவன் தான் நிர்குண பக்திக்கு வர வேண்டும். பகவானை அடைய வேண்டும் என்ற நிலையில் இருந்து பகவான் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்ற அறிவை அடைவது நிர்குண பக்தி. அதாவது பகவானை அடையணும் அப்படிங்கிற நிலையில் இருக்கிற சகுன பக்தி. பிறகு பகவான் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்பது நிர்குண பக்தி. அதாவது தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பாருங்கிறது நம்ம பொதுவாக சொல்கிறோம். ஆனால் தூணாகவும் துரும்பாகவும் இருக்கிறாருன்னு சொல்கிறோம். கடவுளை எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆனால் அவரை அறிய வேண்டும் என்ற நிலைக்கு வரணும் முதல்ல. பிரகலாதன் என்ன பண்ணுறான், தூணில் இருக்கிறார் துரும்பில் இருக்காருன்னு சொல்கிறான். சொன்னவொடனே என்ன பண்ணுறார், உடனே தூணை உடச்ச உடனே அவர் தூண்லேருந்து வெளிப்படுறார். அப்படிலாம் இங்கெல்லாம் வெளிப்பட மாட்டார். தூணாகவே கடவுள் இருக்கிறாருன்னு பார்க்குறது, எல்லாமே அவருங்கிற அறிவை அடைவது, இதுதான் நம்ம நிர்குண பக்திக்கு போகிறது. இதை எப்படி அடைகிறதுனா தியானம் பக்தி சேவை இதெல்லாம் செஞ்சு இந்த நிர்குண பக்தி அடைய முடியாது. பூஜை தியானத்தில் நிர்குண பக்தி அடைய முடியாது. இதற்கு குரு சாஸ்திரம்தான் உபாயம். சகுன பக்திக்கு எல்லாம் இருக்குது, நிர்குண பக்திக்கு ஒரே ஒரு உபாயம், சாஸ்திரத்தை குரு மூலமாக கேட்டு அந்த தத்துவத்தை அறிதல். இதை பற்றி நிறைய விளக்கம் இருக்குது. இந்த குரு சாஸ்திரத்தை கேட்குறதுங்கிறது எப்படிங்கிறது ஒரு பிரமாணம்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதை பற்றிய விளக்கத்தை அடுத்த வகுப்பில் விரிவாக சொல்கிறேன் நான். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.